கதை சொல்லலாமா? நம்ம கேரளா போனோம்ல, டூர் போனோம்ல, அப்ப எங்க போனோம் உனக்கு ஞாபகம் இருக்கா? எங்க போனோம் கேரளால? புஜி சொல்லு. ஸ்விம்மிங் பூல் போனோம். அப்புறம் வந்து யாழ்னி நீ சொல்லு. ஐஸ்கிரீம் வாங்கி தந்தேன். அப்புறம் ஓகே, ஆலிமலா தெரியும்ல, ஆலிமலால இருக்க சிவன் கோயிலுக்கு போனோமா. அப்புறம் வர்க்கலா பீச் போனோம்ல, கோவா மாதிரியே இருக்கும்ல, அந்த வர்க்கலா பீச் போய் ஜாலியா பீச்ல விளையாண்டிங்களா? நம்ம சிவன் கோயிலுக்கு என்ன சொல்லணும், இப்படி இருக்கும் போது வா மம்மி ஷூவை சொல்லணும். அப்படிலாம் நம்ம சொன்னோம்ல, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி சிவன் கோயிலுக்கு போனோமா. அப்புறம் ஆலப்புழா போனோம், ஞாபகம் இருக்கா? ஆலப்புழால போயிட்டு ஹவுஸ் போட்ல எல்லாம் போனீங்கல்ல. அப்படியே ஹவுஸ் போட்டுனா வந்து இந்த ராஜாலாம் போவாங்கல்ல, தண்ணியில போட்டு போகணும்ல, அந்த மாதிரி போட்ல தான் போனீங்க தெரியுமா? நம்ம நாகராஜா கோயில்ல ஞாபகம் இருக்கு உனக்கு? எங்க நாகராஜா கோயில்ல ஞாபகம் இருக்கு உனக்கு? நீங்க அங்க போனதுல ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறமா எங்க போனீங்க? ஸ்வெட்டர்லாம் போட்டுட்டு குல்லாலாம் போட்டுட்டு சில்லு இருக்க மலை மேல போனீங்களா? கேம்ஸ்லாம் விளையாடுனீங்களா? அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அதுக்கு நம்ம எங்க போறோம் சொன்னேன்? நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் குற்றாலம் எல்லாம் போயிருக்கோம்ல, அந்த ஃபால்ஸை விட இந்த ஃபால்ஸ் ரொம்ப பெரிய ஃபால்ஸ்ரா. அது மேல பஸ்லயே போனோம். நம்மள வந்து அந்த பஸ்ல ஏறி மலை மேல போனோம்ல, நீயா குட்டி குழந்தையா இருந்ததுனால தூங்கிக்கிட்டே வந்த. அதுக்கப்புறம் வந்து அந்த மலை மேல நீ ரொம்ப குட்டி குழந்தைடா. நீ வந்து ஒரு ஐடியா பண்ண, நீ பஸ்ல தூங்கிட்டு தானே வந்திருக்க. அங்க போய் ஃபால்ஸ்ல போயிட்டு தண்ணி வரும்ல, அந்த தண்ணி பார்த்தோன்னே யாழ்னி எழுப்பி, யாழ்னி அங்க பாரு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படி காட்டலான்னு பார்த்தேன். அப்படி பண்ணா நீ ஒரு ரியாக்ஷன் கொடுப்பல, அது ரியாக்ஷன் எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தேன். தண்ணி பார்த்தா நீ எப்படி ரியாக்ஷன் கொடுப்ப? அப்படி பண்ணுவியா? அந்த மாதிரி தான்டா பண்ணேன். உன்னை தண்ணியில இருந்து தூங்கி எழுந்திரிச்சோன்னே காட்டினேனா, அங்க பாரு யாழ்னி அந்த ஃபால்ஸ் இருக்கு, அங்கதான் இருக்கும் அப்படின்னா அப்படி பண்ணியா? அங்க போலாமா அப்படி சொன்னோன்னே, அப்பா போலாப்பா, சீக்கிரம் போலாப்பா, வாப்பா போலாப்பா அப்படி சொன்னியா? உடனே நம்ம எல்லாருமே நடந்து அந்த ஃபால்ஸ் கிட்ட போனோம். ஃபர்ஸ்ட் அந்த ஃபால்ஸ் மேல மலை மேலதான் ஏறுவோம். ஒரு பெரிய ரிவர் மாதிரி இருக்கும். ரிவர்னா என்ன தெரியுமா உனக்கு? ரிவர்னா ஆறு மாதிரி இருக்கும். அந்த ஆறுனா அங்க மலையில இருந்து நிறைய தண்ணி எல்லாம், மழை எல்லாம் பெய்யுது இல்ல, நம்ம வானத்துல இருந்து மழை பெய்யுது இல்ல, அந்த மழை எல்லாம் வந்து இன்னும் மலை மேல விழுந்து அது அப்படியே ஆறு மாதிரி ஓடி வரும், ஒன்னா சேர்ந்து நிறைய ஓடி வரும். அது வந்து நிறைய டிராப் இருக்கு, ஆகுற மாதிரி இடம் இருக்கும்ல மலையில, அந்த இடத்துல வந்து விழுன்னு விழும். அதுதான் வந்து ரிவரு. அந்த ரிவர்ல இருந்து தான் ஃபால்ஸ் வரும். அந்த ஃபால்ஸ்க்காக நம்ம மேலே போனோமா, மேலே போனா நிறைய தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. யாழ்னியும் குளிச்ச, அக்ஷராவும் குளிச்ச, நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? அது முடிச்சோன்னா அந்த ஃபால்ஸுக்கு கீழே போறதுக்கு வந்து நம்ம இறங்கி அந்த மலை மேல இருந்து இறங்கி நடந்து போனோம், ரொம்ப தூரம் அப்படி சொன்னாங்க. அக்ஷரா வந்து குழந்தைன்றதுனால அக்ஷரா மட்டும் தூக்கிக்கிட்டோம். யாழ்னி வந்து அப்ப நானே நடந்து வரேன்ப்பா, இது ஜாலியா இருக்குப்பா, த்ரில்லா இருக்குப்பா, நானே நடந்து வர சொன்னதால அக்ஷரா யாழ்னிய அப்பப்ப தூக்கிக்கிட்டு அப்பப்ப நடந்து வந்து அவங்க கீழே இறங்கி போனா ரொம்ப தூரம் நிறைய படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டுல இறங்கி போனதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த ஃபால்ஸ் வந்துச்சு. நம்ம இறங்கும் போதே கிட்ட வரும்போது நம்ம மேல நிறைய தண்ணி, மழை பெஞ்ச தண்ணி வரும்ல, அந்த மாதிரி தண்ணியா வர ஆரம்பிச்சுது. ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு ஒரு சவுண்டு மட்டும் வந்துச்சு, ஃபால்ஸ் தண்ணி சவுண்டு அப்படி சொல்லிட்டு நம்மளாம் அங்க போலாம், சீக்கிரம் போலான்னு வேகமா ஓடி போனா, நம்ம ஃபால்ஸ் கிட்ட போறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபுல்லா நனைஞ்சு குளிச்சு மாதிரி நனைஞ்சிட்டோம்டா. அதுக்கப்புறம் கிட்ட போனோம்னு யாழ்னிய ஃபால்ஸ் முன்னாடி எல்லாம் நிக்க வச்சு போட்டோ எடுத்தோம். நம்ம தண்ணியில எல்லாம் போய் குளிக்கவே தேவையில்லை, தண்ணிக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம நின்னாலே நம்ம ஃபுல்லா அவ்வளோ நனைஞ்சிரும்டா. அது ரொம்ப பெரிய ஃபால்ஸ். அங்கெல்லாம் போய் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப அந்த மலை மேல ஏறி மேல வந்துட்டு அதிரப்பள்ளியில இருந்து கிளம்பி நம்ம அடுத்து எங்க போறோம்னு தெரியுமா புஜ்ஜி? வால்பாறை தெரியுமா புஜ்ஜிக்கு? வால்பாறை எப்படி இருக்கும்? வால்பாறைன்னா வந்து ஐஷு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாள்ல, அங்க வந்து தண்ணி ரிவர்லாம் இருக்கும், மலை மேல ரொம்ப சில்லு இருக்குமா, அங்க போறோம். இப்போ நமக்கு நைட் ஆக போதா, இங்க அதிரப்பள்ளியில இருந்து வால்பாறை போறதுன்னா வழி எல்லாமே வந்து ரொம்ப ஜில்லோன்னு காடு மாதிரி இருக்கும்டா. அங்கேயானு நம்ம போகும்போது போலீஸ் வந்து நம்மளை நிறுத்தி இங்க வந்து ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா இந்த ரோட்ல எல்லாம் வந்து யானை, சிங்கப்புலிலாம் இருக்கும், ரொம்ப ரிஸ்கான இடம். அதனால நீங்க வந்து உங்க வேன்ல பஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு பாட்டெல்லாம் இப்படி சவுண்டா போட்டு, குழந்தைங்கள்லாம் டான்ஸ் ஆடக்கூடாது, குழந்தைங்கள்லாம் போய் கம்முன்னு சீட்ல உட்காந்துடணும், வாயில கை வச்சு உட்காரணும். ஸ்கூல்ல சைலன்ஸ் சொன்னா வாயில எப்படி கை வைப்ப? இப்படி பண்ணுவில்ல, அந்த மாதிரியே வாயில கை வச்சு கம்முன்னு உட்காந்துருக்கணும், சவுண்ட் எல்லாம் இல்லாம போகணும் அப்படி சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு நம்மளாம் கம்முன்னு உட்காந்துது. எங்கேயாவது ஜன்னல் வழியா சிங்கம் இருக்கா, யானை தெரியுதா பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனா எதுவும் இல்லை, நமக்கு நைட்டு இருட்டா இருந்துச்சுல்ல, அதனால தெரியல, அது யானை சிங்கம் எல்லாமே போய் தூங்கிடுச்சு போல. அதனால நம்ம இந்த கம்முன்னு தப்பிச்சு எஸ்கேப் ஆகி போயிடலாமா அப்படி பேசிட்டு ஜாலியா போயிட்டோம்.
அப்புறம் பார்த்தா நைட்டு போய் வால்பாறையில் போயிட்டு ரூம் எடுத்து நம்ம தங்கிட்டோமா. அடுத்த நாள் காலையில் வால்பாறை முடிஞ்சோடனே யாழ்னி குளிக்கலாமா ரூமில் அப்படின்னா, அப்பா வேணாம்ப்பா இங்கே ரொம்ப சில்லுன்னு இருக்குப்பா, நான் குளிக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம ரிவருக்கு தானே போகிறோம், அந்த ரிவரில் போய் யாழ்னி குளிக்க வச்சுக்கலாம், ரூமில் தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குது சொன்னல, அதனால ரிவரில் போய் குளிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயாச்சு. அங்கே போனால் கூழாங்கல் ரிவர்னு சொல்லுவாங்க. அது கூழாங்கல்னா என்ன தெரியுமா, பெபிள்ஸ் சொல்லுவாங்க. பெபிள்ஸ்னா என்னது புஜி, பெபிள்ஸ்னா என்னது சொல்லு. இந்த மாதிரி பபிள்ஸோட அது கிடையாதுடா, அது வந்து பபிள்ஸ் சரியா. நான் அப்பா சொல்றது வந்து பெபிள்ஸ். பபிள்ஸ் அப்படின்னா நீங்க வாயிலையா வச்சுட்டு பூ ஊதுவீங்கல்ல, முட்டை முட்டையா வரும்ல, அதுதான் பபிள்ஸ். நான் அப்பா சொன்னது பெபிள்ஸ். பெபிள்ஸ்னா வந்து கூழாங்கல் சொல்லுவாங்கடா. கூழாங்கல்னா ஒயிட் கலரா கல் மாதிரி இருக்கும். நம்ம ரோட்ல எல்லாம் கல் இருக்குல்ல, அந்த மாதிரி கல் மாதிரி ஒயிட் கலரா அப்புறம் ப்ரௌன் கலரா இந்த மாதிரிலாம் கல்லெல்லாம் இருக்கும். அந்த கல் ஃபுல்லா அந்த ரிவர்ல இருக்கும். தண்ணி அடிச்சுட்டு வந்து அந்த கல்லெல்லாம் அங்க வச்சிருக்கு. அதனாலயா அது வந்து கூழாங்கல் ரிவர் சொல்லுவாங்க. நம்ம கூழாங்கல் ரிவருக்கா போறோம். அங்கதான் போறோமே, யாழ்னி அங்க குளிச்சுக்கிட்டோம்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டோம். இன்னைக்குதான் ரூம்ல தண்ணியில ரொம்ப சில்லு இருக்கு சொல்றாளே, நாங்க கூப்பிட்டு போனா அந்த தண்ணியில காலே வைக்க முடியலடா, அவ்வளோ சில்லு இருக்கு, ஃப்ரீஸோங்கிற மாதிரி சில்லு. எல்லாம் யாழ்னி பார்த்து சிரிச்சாங்க. நீதான் ரிவர்ல போய் குளிச்சுக்கிறே சொன்னீங்க, இப்ப குளி பாப்போம் அப்படி சொல்லி குளிச்சாங்க. அப்புறம் நீ அதுலயே தான் குளிச்ச வா, யாழ்னி மட்டும் ஜாலியா குளிக்கிற சொன்னியா, தண்ணி எல்லாம் தூக்கி போட்டு விளையாடி குளிச்சியா. நம்ம எங்க தெரியுமா போறோம், வால்பாறையில ஒரு மலை மேல ஹில்ஸ் மேல ரொம்ப சில்லு சில்லுன்னு இருக்கும். இங்க நமக்கு சில்லு வருது இல்ல, அதை விட ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அங்க போலாம், அங்க இருந்து பார்த்தாலாம் நல்ல வியூ பாயிண்ட் எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அங்க போனோம். மலை மேலேயே நிறைய பூ செடிலாம் இருந்துச்சுடா. அங்க மலை மேல ஏறி நின்று வியூ பாயிண்ட்ல நின்று பார்த்தா இன்னொரு ஃபால்ஸ் இருக்கும். அந்த ஃபால்ஸ் எல்லாம் பார்க்கலாம் சொல்லிட்டு நம்ம அங்க இருந்து போனோம்டா. அங்க பார்த்தா ஒரு நல்ல பூலாம் கிடைச்சது, ரெட் கலர்ல எல்லாம் பூலாம் இருந்துச்சு. அதெல்லாம் யாழ்னி பிடிங்க வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து அப்பா யாழ்னி கிட்ட என்ன தெரியுமா சொன்னேன், யாழ்னி இங்க பாரு பூ ஊதுற பூ ஒண்ணு இருக்கு, இதை நீ வச்சுக்கிறியா அப்படி கேட்டேன். அது வந்து வாங்கிக்கிட்ட நீயும். அது எப்படி தெரியுமா, வாய்க்கிட்ட வச்சு பூ ஊதுனோம்னா அதுவே அப்படி பறக்கும். அது அப்படி பண்ணுமா, அது பண்ணிட்டு நீ இப்போ பெரிய பொண்ணு, அப்போ குழந்தையா இருந்தல்ல, ஸோ அதனால அப்படி உன்னை ஊது அப்படி சொன்னா கையில வச்சு அதை வந்து சாப்பிடறதுக்கு போனேன். அப்புறம் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, வேணாம், அதெல்லாம் கீழே இருந்தது அது. அப்புறம் யாழ்னி கிட்ட கொடுத்தோன்னே யாழ்னி வாங்கி பூ ஊதுன, அதுல இருந்து அப்படியே பஞ்சு பஞ்சு பஞ்சா பறந்து போச்சுடா. அதெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. வந்து அக்ஷரா வந்து எனக்கு தூக்கம் வருது அப்படி சொன்னதால அக்ஷரா படுக்க வைக்கிறதுக்கு பெட் இல்லைல்ல. நம்மளா இப்போ எங்க இருக்கோம், அந்த வால்பாறை மலை ஃபுல்லாவே வந்து டீ எஸ்டேட்டா இருக்கும். டீ எஸ்டேட்னா என்ன, நம்ம டீ குடிப்போம்ல, மார்னிங்ல டீ குடிப்போம்ல, தூங்கி எழுந்திரிச்சோன்னே அந்த டீலாம் அந்த இலையில இருந்து தான் வரும். அது இவ்வளவுதான், கொஞ்சம் இலை மாதிரி இருக்கும்டா. அது சின்ன ஹைட்டா தான் இருக்கும், பஞ்சு பஞ்சா இருக்கும். நம்ம அது மேல படுக்க வச்சிடலாமா அப்படி சொல்லிட்டு புஜ்ஜியை படுக்க வச்சிடலாமா சொன்னோன்னே ஓகேப்பா அப்படின்னு நீயே சொன்னியா, சரின்னு ஓகேன்னு புஜ்ஜி அது மேல படுக்க வச்சுட்டேன். புஜ்ஜிமா நம்ம வால்பாறை முடிச்சுட்டு அடுத்து வந்து வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கோயம்புத்தூர் போலாம். அங்க ஈஷா இருக்குல்ல, உனக்கு தெரியுமா, அது சிவன் கோயில் பெருசா இருக்கும்ல. நீயா சிவன்னா ஒண்ணு சொல்லுவே, என்ன சொல்லுவ? ஓம் நம சிவாய. புஜ்ஜி சொல்லு, நல்லா சொல்லு. ஓம் நம சிவாய சொல்லிங்களா. அந்த சிவன் கோயிலுக்கா போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாம் சொல்லிட்டு போயிட்டு வந்தோம். அந்த சிவன் கோயில பார்த்தா சிவன் பிளாக் கலரா இருக்கும், எல்லாம் மலை எல்லாம் தெரியும். அந்த இடத்துல போனோம். பிளாக் கலர்னா என்ன கலரு, எங்க இருக்கு பிளாக் கலர் சொல்லு. அங்க பிளாக் கலர் இருக்கு. அந்த மாதிரி இருக்க சிவன் கோயிலுக்கா போனோமா. சிவன் கோயிலுக்கா போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாம் சொன்னா. அதனால அந்த சிவன் கோயில்ல வந்து சிவன் மேல எல்லாம் லைட்டிங் ஷோ எல்லாம் வச்சாங்கடா. லைட்டிங் ஷோனா என்ன தெரியுமா உனக்கு, டான்ஸ்க்கு மாறும்ல, அந்த மாதிரியா லைட்டிங் ஷோவா போட்டாங்க. அங்கதான் சிவன் மேல லைட்டிங் ஷோலாம் நம்ம பார்த்துட்டு அப்புறம் நைட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். இப்பயா வந்து நம்ம 4-5 நாள் வந்து கேரளால போய் ஜாலியா சுத்தணுமா. இதுக்கப்புறமா வந்து யாழ்னி நீ அடம் பிடிச்ச, நீ ஸ்கூலுக்கு அப்பா எங்கேயாவது ஜாலியா போலாம்ப்பா, பாய் கூப்பிட்டு போப்பா அப்படிலாம் நீ சொன்னதால அப்பாவும் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு யாழ்னி ஸ்கூல் லீவ் போட்டுட்டு நம்மலாம் கேரளாலாம் போய் சுத்திட்டோம். இப்பயா வந்து நம்ம அடுத்த வேலைக்கு தான் போகணும், நீ வந்து ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு நீ எக்ஸாம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இதை விட ஒரு பெரிய லாங் ட்ரிப் போகலாமா, ரொம்ப நாள் ஜாலியா பாய் போகலாமா அப்படின்னு கேட்டா ஓகேப்பா, அப்போ குட்பா அப்படின்னா. நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தன்னா உன்னை வந்து அடுத்து திரும்ப இன்னொரு டூருக்கு கூப்பிட்டு போவேன் அப்படி சொன்னேன். ஓகேவா, டன்னா? டன். அப்ப நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பியா? டன் டன். ஓகே, ஹைஃபை. இப்போ 2 பேரும் நல்லா தூங்குங்க. தூங்கிட்டு நாளைக்கா எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகணும், சரியா? குட் நைட், பாய் சொல்லு.